வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நேற்று முதல் எபிசோட்ல நம்ம பாகம் 1 புத்தகத்துல பாகம் 1ல இருக்கக்கூடிய முதல் அத்தியாயம் ஆடி திருநாளை பார்த்தோம். இந்த ஆடி திருநாள்ல தொண்டை மண்டலமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துல இருந்து கதை தொடங்குது. அங்கிருந்து திருமுனைப்பாடி வரை குதிரையில பயணம் செய்தவன் என்ன பார்க்கறான் அப்படின்னா வீரநாராயணம் ஏரியை அங்க பார்க்கறான். அங்க ஆடி திருநாள் நடைபெறுகிறது. ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அந்த ஆடி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை எல்லாம் நம்ம பார்த்தோம். நேரத்துக்கு பழுவேட்டரையர் அங்க வருகிறார் என்பதை எல்லாம் நம்ம பார்த்தோம். முதல் அத்தியாயத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காட்சி இருக்குது. அதை முதல்ல பார்க்கலாம் வாங்க. ஆதித்ய கரிகாலன் வந்தியத்தேவனை நோக்கி, வந்தியத்தேவா, நீ சுத்த வீரன். ஆனால் அத்தோடு நீ அறிவாளி என்று நம்பி மாபெரும் பொறுப்பை உன்னிடம் நான் ஒப்புவிக்கிறேன். நான் கொடுத்து அனுப்புகின்ற 2 ஓலைகளில் ஒன்றை என் தந்தை மகாராஜா சுந்தர சோழரிடமும் மற்றொன்றை என் தங்கை இளைய பிராட்டியிடமும் நீ கொடுக்க வேண்டும். தஞ்சை ராஜ்யத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாய். பெரிய பெரிய அதிகாரிகளை பற்றி நீ அதிகம் கேள்விப்பட்டிருப்பாய். யாருக்கும் நான் கொடுத்திருக்கின்ற இந்த ஓலை தகவல் தெரியக்கூடாது. அது மட்டுமல்ல, நீ போகக்கூடிய வழிகளிலே வலிய சண்டை, எந்த ஒரு சண்டை வந்தாலும் வழியே நீ சண்டைக்கு போகாதே. உன்னை நோக்கி யாரேனும் சண்டைக்கு வந்தாலும் நீ அந்த சண்டையிலே அகப்பட்டு கொள்ளாதே. உன் வீரம் எனக்கு தெரியும், அதை நிரூபித்திருக்கிறாய். உன் விவேகத்தையும் நீ இந்த செயலில் நிரூபிக்க வேண்டும். அது மட்டுமில்லை, பழுவேட்டரையர்களும் என் சிறிய தந்தை மதுராந்தகத்தாரிடமும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீ யார் என்று சுத்தமாக தெரியவே கூடாது. சோழ சாம்ராஜ்யத்து பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் இவ்வாறெல்லாம் வந்தியத்தேவனை நோக்கி சொன்னதை வந்தியத்தேவன் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறான். நினைத்த மாத்திரத்திலேயே பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை விட்டு போய்விடுகிறது. இன்று இரவு எப்படியாவது கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கி நாளை புறப்படும்போது நல்ல குதிரையை நாம் வாங்கி கொண்டு கிளம்ப வேண்டும். இந்த குதிரை ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னு மனதிற்குள்ளேயே நினைத்து கொள்கிறான் வந்தியத்தேவன். ஆதித்த கரிகால வந்தியத்தேவன் தனக்கு நம்பிக்கைக்குரிய வந்தியத்தேவன் கிட்ட அவன் சொல்லி அனுப்பின வேலையை வந்தியத்தேவன் செய்வதற்காக தொண்டை மண்டலத்திலிருந்து சோழ மண்டலத்துக்கு குதிரை மூலமா பயணிக்கிறான். அப்படி பயணிக்கும் போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை கூட அவன் அடைக்கிறான். எதுக்காக? இளவரசர் ஆதித்த கரிகாலன் சொன்னது அவன் நினைவுக்கு வருது. சரி, அடுத்தது அவன் என்ன செய்ய போறான்றது தான் நம்ம 2வது அத்தியாயத்துல பார்க்க இருக்கிறோம். இந்த 2வது அத்தியாயத்துக்கு போகலாமா? வாருங்கள். ஏரிக்கரையின் கீழிறங்கி தென்திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்திய போது வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஏரி அலைகள் மீது நடனமாடிய படகை போல் ஆனந்த கூத்தாடியது. உள்ளத்தில் மறைந்திருந்த குதூகலம் பொங்கி ததும்பியது. வாழ்க்கையில் யாரும் காணாத அதிசய அனுபவத்தைத்தான் அடையும் காலம் நெருங்கிவிட்டதென்று அவனுடைய உள்ளுணர்ச்சி சொன்னது. சோழ நாட்டை அணுகும் போதே இவ்வளவு கோலாகலமாயிருக்கிறதே, கொள்ளிடத்தை தாண்டிவிட்ட பின்னர் அச்சோழ நாட்டின் நீர்வளமும் நிலவளமும் எப்படி இருக்கும்? அந்நாட்டில் வாழும் மக்களும் மங்கையரும் எப்படி இருப்பார்கள்? ஆஹா, எத்தனை நதிகள், எத்தனை குளங்கள், எத்தனை ஓடைகள்! கவிகளும் காவியங்களும் பாடிய பொன்னி நதி எப்படி இருக்கும்? அதன் கரைகளிலே பூத்து குலுங்கும் புன்னை மரங்கள், தென்னை மரங்கள், ஒன்னை மரங்கள், கடம்ப மரங்கள்! ஆஹா, எத்தகைய மனோகரமான காட்சி தரும்! நீரோடைகளில் குவளைகள் குமுதங்கள் கண்காட்டி அழைப்பதும் செந்தாமரை முகமலர வரவேற்பதும் எத்தகைய இனிய காட்சியாயிருக்கும்! காவேரியின் இருகரையிலும் சிவபக்தி செல்வரான சோழர்கள் எடுப்பித்துள்ள அற்புத வேலைப்பாடுகள் அமைந்த ஆலயங்கள் எவ்வளவு அழகாயிருக்கும்! ஆஹா, பழையாறை சோழர்களின் தலைநகரம். பூம்புகார் உரை சிறிய கிராமங்களாக்கிய பழையாறையில் மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், படை வீடுகள், கடை வீதிகள், சிவாலய கற்றளிகள், திருமால் விண்ணகரங்கள் எப்படி இருக்கும்!
அவ்வாலயங்களில் இசை வல்லுநர்கள் இனிய குரலில் பாடும் தேவார திருவாய்மொழி பாசுரங்களை பாடக் கேட்போர் பரவசமடைவார்கள் என்று வந்தியத்தேவன் கேள்வியுற்றிருக்கிறான். அவற்றையெல்லாம் விரைவில் கேட்கும் பேறு தனக்கு கிட்டியிருப்பதை எண்ணி அவன் மகிழ்ச்சி கொள்கிறான். அதே நேரம் அது மட்டுமா, வீரத்தில் வேலனையும் அழகில் மன்மதனையும் நிகர்த்த பராந்தக சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் காணப்போகிறானே, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இருக்குமா? அவ்வளவுதானா? அவர் செல்வ புதல்வி ஒப்புயர்வில்லாத குந்தவை பிராட்டியை நேரில் காணப்போகிறானே, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இருக்குமா? ஆனால் வழியில் தடை நேரக்கூடாது. நேர்ந்தால் என்ன? கையில் வேல் இருக்கிறது, இடையில் வாள் இருக்கிறது, மார்பிலே கவசம் இருக்கிறது, நெஞ்சிலே உரம் இருக்கிறது. ஆனால் இளவரசர் ஆதித்த கரிகாலர் சொன்னது வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தது. அமைதியாக இருக்க வேண்டும், யாரிடமும் வலிய சண்டைக்கு போகக்கூடாது, நீயாகவும் போகக்கூடாது, வலிய சண்டை வந்தாலும் நீ அந்த சண்டையில் அகப்பட்டு கொள்ளக்கூடாதுன்னு இளவரசர் ஆதித்த கரிகாலர் காஞ்சிபுரத்தில் சொல்லி அனுப்பினார் அல்லவா? அந்த செய்தி அவனுக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து அவனை எச்சரிக்குது. இன்னும் 2 நாள்தான் பயணம் இருக்கிறது. பொறுமையுடன் இருந்தே தீர வேண்டும். ஆதவன் மறைவதற்குள் கடம்பூரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் குதிரையை செலுத்தினான். வீரநாராயணபுர விண்ணகர கோவிலை அடைந்தான். அன்று ஆடி திருமஞ்சன திருவிழா. கோவிலை சுற்றி மக்கள் கூட்டம். பழக்கடைகள், பூக்கடைகள், பூஜை பொருட்கள் விற்கும் கடைகள், தின்பண்டங்கள் விற்கும் கடைகள், ஜோதிடர்கள், ரேகை பார்ப்பவர்கள் எல்லாம் பார்த்தபடி, எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தபடி வந்தியத்தேவன் போய்க் கொண்டிருந்தான். ஒரு பெருங்கூட்டத்தையும் அங்கே உரத்த குரலில் வாக்குவாதம் நடப்பதையும் பார்த்தவன் குதிரையை நிறுத்திவிட்டு கூட்டத்திற்குள் நுழைந்தான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனோடவே நாமளும் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி அங்கே என்ன தகராறு நடக்குது, அங்கே என்ன விவாதம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்பெல்லாம் பெரும்பாலும் ஒரு விவாதம் நடக்குது அப்படின்னா, ஒரு சண்டை நடக்குது, 2 பேருக்குள்ள வாய் சண்டை நடக்குது அப்படின்னா, வீண் விவாதம் நடக்குது அப்படின்னா, சாலையில் நடக்குதுன்னா, டீ கடை பெஞ்சில் நடக்குதுன்னா, அது என்ன விவாதமா இருக்கும்? உங்க தலைவர் தான் பெரிய ஆளு, உங்க தலைவருக்கு ஒன்றும் தெரியாது, எங்க தலைவர் தான் பெரிய ஆளு, எங்க தலைவர் தான் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இரு அரசியல் தலைவர்களுக்கான விவாதமாக இருக்கும். இல்லைன்னா உன் நடிகர் தான் நல்லா நடிக்க மாட்டார், என் நடிகர் தான் சூப்பரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் தாண்டா, இல்லடா கமலஹாசன் தாண்டா, இல்ல தளபதி, இப்படி ஒரு விவாதங்கள் எல்லாம் நடக்கும். இன்னைக்கு பல இடங்கள்ல இளைஞர்கள் மத்தியில, பல்வேறு தரப்பினர்கள் மத்தியில, இல்ல நீ சொல்ற இந்த கிரிக்கெட் வீரர் தான் சூப்பர் அப்படின்னு இப்படி இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம போராடி கொண்டிருப்போம், வீணாக விவாதம் செய்து கொண்டிருப்போம். ஆனா 10ஆம் நூற்றாண்டுல நாம இந்த கதை போய் கொண்டிருப்பது 10ஆம் நூற்றாண்டு. நம்ம மனசு முழுக்க 10ஆம் நூற்றாண்டுல இருக்கணும், சோழருடைய ஆட்சியில இருக்கணும். அப்ப என்ன விவாதம் நடந்ததுன்னா, மதத்துக்கான விவாதம் நடந்தது. சைவம் பெருசா வைணவம் பெருசா அப்படி ஒரு விவாதம் தான் அங்க நடந்து கொண்டிருந்தது. அந்த விவாதத்தை நடத்தி கொண்டிருப்பவன் யாரானா, இங்க இந்த 2வது அத்தியாயமே அவன் பேர்ல தான் இருக்குது. அவன் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி அப்படிங்கிறவன். உடம்பு முழுக்க சந்தனம், முன்னாடி ஒரு குடுமி, நல்ல கட்டை, ரொம்ப குட்டை, வைரம் பாஞ்ச உடம்பு, அப்படி ஒரு ஆளு, குண்டாதி குண்டை. அவன் ஒரு வைணவ பக்த சிகாமணி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவன் தான் இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவனுக்கும் உடம்பெல்லாம் திருநீறு பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார், ஒரு சிவபக்தர், ஒரு சிவபட்டர், அவருக்கும் வீரசைவ பட்டருக்கும் ஒரு அத்வைத சுவாமி, அதாவது உடம்புல காவி உடை தரித்த ஒரு அத்வைதர், இந்த 3 பேருக்கும் விவாதம் நடக்குது. சுத்தி கூட்டம் நிக்குது. கூட்டம் தான் சைவமா இருந்தா சைவ பட்டருக்கு அவரு பேசி ஜெயிக்கும் போது எல்லாரும் கத்துறாங்க. ஒரு பக்கம் ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை வைணவர்கள் எல்லாம் கூட்டம் போடுறாங்க, ஒரு பக்கம் அத்வைதருக்கு ஒரு சிலர் கை தட்டுறாங்க, அவன் பேசுறது சரின்னு சொல்லி. இப்படி ஒரு விவாதம் நடந்துக்குது. இந்த விவாதத்துல முதல்ல என்ன சொல்றான் நம்மளோட சைவ பட்டர், என்ன சொல்றாரு, உன்னோட திருமால் தான் பெருசு, உன்னோட விஷ்ணு தான் பெருசுன்னு சொல்றீங்க. விஷ்ணு பெரிய ஆளா இருந்தா சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முடியாம பிரம்மனும் திருமாலும் விஷ்ணுவும் ஏன் சிவபெருமானுடைய காலில் அடி பண்ணிஞ்சாங்க? என்னோட சிவன் தான் பெருசு அப்படின்னு சொல்லி வீரசைவ பட்டர் சொல்றாரு. ஒரு பக்கம் ஆழ்வார்க்கடியான் நம்பி, உங்க சிவன் இருக்காரியா, சிவனே அவர் சரியான ஆளு, 10 தலை ராவணனுக்கு வரம் கொடுத்தார் இல்லையா, வரம், அந்த வரத்தால என்ன ஆச்சு, அந்த வரத்தை அதனால ஏற்படக்கூடிய
அழிவு அவரால் தடுக்க முடிஞ்சுதா? பெருமாளுடைய 10 அவதாரங்கள்ல ஒரு அவதாரமா இருக்கக்கூடிய ராமபிரான், அந்த ராமபிரானுடைய அந்த கோதண்டத்துக்கு தானே அவனுடைய கொடுங்கோல் எல்லாம் அடங்கி போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இந்த வைணவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி இவன் சொல்றான். உடனே உன் சிவனும் இல்லை பெருமாளும் இல்லை, ரெண்டுமே ஒன்றும் இல்லை, நீங்கெல்லாம் உங்க பக்தி மார்க்கமே ரொம்ப கீழா இருக்குது, நான் ஒரு அத்வைதன். சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவனும் பெருசு இல்லை பெருமாளும் பெருசு இல்லை, இப்படியெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்றது தான் அவரோட கருத்து. ஞானத்துக்கு மேலான ஒரு ஆன்மீகம் இருக்குது, அதான் ஞாசம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்படி வீணான வாதத்தில் இருக்கிறது உங்களுடைய பக்தி கீழ்மையான பக்தி அப்படின்னு சொல்லி அந்த அத்வைதம் சொல்றான். இப்படி மூணு பேரும் சேர்ந்து சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில நம்ம ஆழ்வார்க்கடியார் நம்பிக்கை கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே உன்னை போல மூட மதிக்கட்டவங்கலாம், அதாவது உங்க சங்கராச்சாரியரே சொல்றாரு, எல்லாத்துக்கும் உபநிஷத்துக்கெல்லாம் அவர் உரை எழுதிட்டு பாஷ்யம் எழுதிட்டு அவர் சொல்றாரு, பஜகோவிந்தம் 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 மூடமதேன்னு சொல்லி முடிக்கிறாரு. உனக்கெல்லாம் அதனாலதான் மூடமதி, உனக்கெல்லாம் மதி கட்டவன் நீ அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அத்வைதர் ஆமாமா மூடமதி தான், எனக்கு மதி இல்லாதவனா நான், அறிவில்லாதவன் தான் நான், உன்னை போல ஒருத்தங்கிட்ட நான் பேச வந்த பாரு அப்படின்னு சொன்ன உடனே கோவப்பட்ட நம்ம ஆழ்வார்க்கடியார் நம்பி தடி எடுத்து தூக்கி அடிக்க போறான். தன் கையில இருக்கக்கூடிய தடியால் அடிக்க போகிறான். அப்படி அடிக்க போகும்போது, நீ அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க மாட்டேன், அந்த அத்வைதம் சொல்றான், நீ அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்க மாட்டேன், நான் அடியை வாங்கிப்பேன், நான் திருப்பி அடிக்க மாட்டேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீ அடிப்பதும் பிரம்மம், நான் அடி வாங்குவதும் பிரம்மம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா நீ என்னை அடிப்பது உன்னை அடித்துக் கொள்வதற்கு சமம்னு அந்த அத்வைதர் சொன்ன உடனே ஆழ்வார்க்கடியார் நம்பி சொல்றான், ஆமாமா இப்ப என்ன நானே அடிச்சுக்க போறேன்னு சொல்லி ஒரு சாத்துற பார் அப்படின்னு சொல்லி தடி எடுத்து அந்த அத்வைதனை அடிக்க போகும்போது அந்த அத்வைதன் தப்பி ஓடி போயிடறான். விட்டா போதும்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருந்து, எங்க அடிபட்டுற போதோன்னு பல பேர் பயப்படுறாங்க, கைகளை பாயிட போதோன்னு பயப்படுறாங்க. முத்தி போய் அடிக்க போகும்போது அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அந்த நேரம் இந்த வீரசைவ பட்டர் சொல்றாரு, அந்த அத்வைத மாதிரி நான் ஒன்றும் ஊமையம் கிடையாது, நான் ஒன்றும் ஓடி போக மாட்டேன், உனக்கு பயந்து நான் எதுவும் ஓடி போய் ஒழிய மாட்டேன், எங்களோட சிவன் தான் பெரியவர், உன்னோட பெருமாள் இருக்காரு கோபியர்கிட்ட வெண்ணையை திருடி மத்தில் அடி வாங்கினவர் தானே அப்படின்னு சொல்லி அவன் மேலும் வெறுப்பேற்றுகிறான் ஆழ்வார்க்கடியார் நம்பி. உடனே ஆழ்வார்க்கடியானுக்கு நம்பிக்கை கோபம் வந்துடுது, பிட்டுக்கு மண் சுமந்து உதவாங்கினவன் தானே உங்க சிவன் அப்படின்னு சொல்லி இவன் வெறுப்பேற்றுறான். உடனே இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தான் வந்தியத்தேவன். வீண் சண்டைக்கும் போகக்கூடாது, வலிய வர சண்டைக்கும் அகப்பட்டு கூடக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையா இருக்கக்கூடிய வந்தியத்தேவன் உள்ள நுழைஞ்சு என்ன சொல்றான், உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா, சிவம் பெருசு பெருமாள் பெருசுன்னு பேசுறது தான் உங்க வேலையா, உங்கள் தோள்களில் எல்லாம் தினம் இருந்தால் வலிமை இருந்தால் நீங்க எங்க போங்க, ஈழத்துல அருண்மொழிவர்மன் நம்முடைய இளவரசன் படையெடுத்து சென்று இருக்கிறார், அங்க போய் சண்டை போடுங்கய்யா போங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவன் சொல்றதெல்லாம் அவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீரசைவ பட்டர், தம்பி நீ அறிவாளித்தனமா பேசுற, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நியாயம் சொல்லு, சிவன் பெருசா பெருமாள் பெருசா அப்படின்னு நியாயம் சொல்லு அப்படின்னு. ரெண்டு கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பியே இதை ஒத்துக்கல. உடனே அவன் சொல்றான், ஆமாமா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வைகுண்டத்துக்கு போனேன், அங்க போய் பார்த்தேன், சிவனும் பெருமாளும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தாங்க, ரெண்டு பேரும் ஒரே வசரமா தான் இருந்தாங்க, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, வேணும்னா இவங்களை அளந்து பார்க்கலான்னு சொல்லி என் கையால முழம் போட்டு அளந்து பார்த்தேன், ரெண்டு பேரும் ஒரே ஹைட்ல தான் இருக்கிறாங்க, ஆக இவங்க ரெண்டு பேர்ல யார் பெருசு நீ சொல்லாத, ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளவே இல்லை, இன்னும் ஒத்துக்கல. அரிய சிவனம் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்க கேட்கல. அந்த நேரம் ஒரு பெரிய கைகலப்பே ஆகக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது என்ன மாற்றம் அப்படின்னா, இடி முழக்கிற மாதிரி ஒரு சத்தம். வீராதி வீரர் சூராதி சூரர் 24 போர்களில் ஈடுபட்டு 64 விழுப்புண்களை தன்னுடைய உடம்பிலே கொண்டவர் யார் அப்படின்னா அவர் தான் பழுவேட்டரையர். அவர் வருகிறார் வருகிறார் பராக் பராக் பராக்னு கட்டியங்க சொன்னவொன்னா அவன் பின்னாடி முரசரை வருகிறார்கள், வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து வருகிறார்கள், பனைமரத்தை தாங்கி கொண்டு சிலர் வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பின்னாடி யானை மீது அப்படியே கருத்த மேனியோடு ஒருத்தர் கம்பீரமான ஒரு மேனியோடு ஒருத்தர் வருகிறார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம வந்தியத்தேவன் ஆசைப்பட்டான் இல்லையா பழுவேட்டரையரை பார்க்கணும் பழுவேட்டரையரை பார்க்கணும்னு, அந்த பழுவேட்டரையரே தான். அவர் கம்பீரமா வரார். அவர் வருவதை எப்படி நம்மளோட கல்கி வர்ணிச்சிருக்காருன்னா, மலை மேல மேகங்கள் திரண்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி உயரமான அந்த யானையில, பெரித்த அந்த யானையில கருத்த அந்த உருவத்தோட பழுவேட்டரையர் அமர்ந்து வருகிறார்னு சொல்லி அழகா வர்ணிச்சிருக்காரு. அப்படி பழுவேட்டரையர் வருகிறார் என்ற செய்தியை கேட்டதும், அந்த கட்டியங்கத்தை கேட்டதும்
சாலை இரு பக்கங்களிலும் மக்கள் எல்லாம் கூடி நின்று அவர் வருவதை எல்லாம் அப்படியே தரிசிக்கிறாங்க, அவரை பார்க்கிறார்கள். இப்போ எப்படி தலைவர்கள் வந்தா நம்ம எல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் ரோட்ல ரெண்டு பக்கமும் சாலையில நின்று பார்க்கணுமோ அது போல பழுவேட்டரையர் வருவதை வந்து அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த யானைக்கு பின்னாடி ஒரு பல்லக்கு வருது. அந்த பல்லக்குல வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பல்லக்கோட திரையை விரிச்சு ஒரு அழகான கை வெளியே தெரியுது. ஒரு எப்பவுமே பெண்களை பார்த்ததும் அப்படியே ரசித்து பார்க்கக்கூடிய வல்லவரையன் வந்தியத்தேவன் வந்து அந்த பல்லக்கையே உற்று நோக்குறான். அந்த திரைக்கு வெளியில ஒரு அழகான முகம் தெரியுது, ஒரு பெண்ணினோட முகம் தெரியுது. அந்த முகத்தை உற்று பார்க்குறான். அவளும் வந்தியத்தேவனை உற்று பார்க்குறா. திடீர்னு கிரீச்சின்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டதும் சடார்னு அந்த ஸ்க்ரீனு அந்த பல்லக்கோட அந்த திரை வந்து மூடிடுது. எங்கேருந்து இந்த சத்தம் வந்தது, நம்மளை பார்த்து யாராவது இந்த சத்தம் போட்டாங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி வந்தியத்தேவன் பார்க்குறான். தூரத்தில் பின்னால் ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தில் அப்படியே சாஞ்சி உக்காந்துருக்கிறான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. அடுத்து என்ன நடக்க போகுது, அந்த ஆவல் எனக்கும் இருக்குது. அடுத்த தொடரில் எபிசோடில் 3வது அத்தியாயத்தை பார்ப்போம் நாம். நன்றி, வணக்கம்.